ஸோ இப்போ நம்ம என்ன கொஷின் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிபிஎஸ்இ 10th சயின்ஸில் லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் கொஷினை ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். We wish to obtain an erect image of an object using a concave mirror of focal length 15 cm. What would be the range of distance of the object from the mirror? What is the nature of the image? What is the image? The nature என்னன்னு கேட்குறாங்க. Is the image larger or smaller than the object? Draw a ray diagram to show the image formation in this case. ஸோ இப்போ இதில் கண்டிஷன் நம்ம சொல்யூஷனுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மிரர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்கேவ் மிரரில் நமக்கு இமேஜ் ஃபார்மிங் கண்டிஷன்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have 6 கண்டிஷன்ஸ். அந்த 6 கண்டிஷன்ஸ்லேயும் ஃபார் virtual இமேஜ் எவ்வளோ virtual இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th கண்டிஷன், லாஸ்ட் கண்டிஷன், வேர் the object should be placed between pole and the focal length. இந்த ஃபோக்கஸ்க்கும் போல்க்கும் இடையில் ப்ளேஸ் பண்ணும்போது தான் எனக்கு விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். அப்போது இதில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கொஷின் பாருங்கள். வாட் ஷுட் பி த ரேஞ்ச் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போது அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக எதுலேருந்து போல்லேருந்து எனக்கு ஃபோக்கஸ்க்குள்ளே இருக்கணும். அப்போ இங்கே ஃபோக்கஸ் இந்த ஃபோக்கல் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 cm. ஸோ ஆக்சுவலி அந்த ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு த ரேஞ்ச் ஷுட் பி ஃப்ரம் 0 cm, அதாவது போல்லேருந்து 15 cm ஃபோக்கல் லென்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 cm வரைக்கும் எனக்கு இந்த இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான கண்டிஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, நமக்கு எரிக்ட் இமேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எரிக்ட் அப்படின்றது எப்போவுமே அப்ரைட்டு விர்ச்சுவலோட காம்பினேஷன் தான். ஸோ ஆல்வேஸ் எனக்கு அது எரிக்ட் இமேஜாக இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி த நேச்சர் ஆஃப் த இமேஜஸ் விர்ச்சுவல் அண்ட் எரிக்டாக இருக்கணும். ஸோ காம்பினேஷனில் எனக்கு இமேஜோடைய கண்டிஷன் வந்து இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அண்ட் எரிக்ட் இமேஜாக இருக்கும். ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷினும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இஸ் த இமேஜ் லார்ஜர் ஆர் ஸ்மாலர் தென் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருந்ததுன்னா விர்ச்சுவல் அண்ட் எரிக்ட்னா ரைட் சைடில் தான் எனக்கு பிஹைண்ட் த மிரர் தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் டேபிள் காலம் படி என்லார்ஜ்டு இமேஜ் எனக்கு கிடைக்கணும். அதை நம்ம ரே டயக்ராம்லேயும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இட் ஷுட் பி என்லார்ஜ்டு இமேஜ். நான் அந்த என்லார்ஜ்டு இமேஜ்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் நம்ம டேபிள் காலமில் படித்த கண்டிஷனை வச்சு அது என்லார்ஜ்டு இமேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்லார்ஜ்டு இமேஜாக இருக்கணும். எங்கே இருக்கும் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த மிரர் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டேபிள் காலம் ரே டயக்ராம் கண்டிஷனோட இமேஜ் ஃபார்மிங் கண்டிஷன்ஸ் ஃபார் மிரர் உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய ரே டயக்ராம் கேட்குறாங்க. இப்போ இந்த ரே டயக்ராம் பார்த்தோன்னா நமக்கு இன்னொரு கிளியராகவே புரிஞ்சிடும். ஸோ இது வந்து கான்கேவ் மிரர் இல்லையா. ஸோ கான்கேவ் மிரர் ட்ரா பண்ணிக்கலாம். அது மாதிரி இது பிரின்சிபல் ஆக்சிஸ். நம்ம இமேஜ் கண்டிஷனில் ஃபுல்லாகவே எல்லாமே டீட்டெயிலாக இப்போ இது வந்து போல். இங்கே எனக்கு ஃபோக்கஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து எனக்கு கர்வேச்சர். ஸோ நமக்கு தெரியும் ஃபார் அ கான்கேவ் மிரர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வில் பி ஆன் த லெஃப்ட் சைடு, ஃபோக்கஸ் வில் பி ஆன் த லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ இந்த மிரரில் எனக்கு இமேஜ் எங்கே ப்ளேஸ் ஆகியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்த மாதிரி பிட்வீன் எஃப் அண்டு பி இதுக்கு இடையில் எங்கே வேணால் எனக்கு இமேஜ் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ இமேஜை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஏபி இமேஜோடைய நேமை கொடுத்துடலாம் ஏபி.
ஸோ இப்போ இதுதான் எனக்கு இப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸாக இருக்கும், விச் இஸ் u. இப்போ எனக்கு ரெண்டு ரே இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ வில் கன்சிடர் நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா, when the light ray hits the pole, இங்கே ஆப்ளிக்யூலி இங்கே சென்டர் பாயிண்டில் போட்டதுன்னா சேம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸோடு எனக்கு இது ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்போ எனக்கு இதோடைய இது விர்ச்சுவல் கண்டிஷன் அப்படின்றதுனால என்னுடைய ரே வந்து விர்ச்சுவல் லைன்ஸாக, ஆக்சுவல் லைனாக எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இமேஜுக்கு பிஹைண்ட் த மிரர் எனக்கு லைட் ரே பாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே டாட்டர் லைன் வரைகிறோம். ஸோ எனக்கு இந்த ஒரு ரே மட்டுமே பத்தாது, இமேஜ் ஃபார்மேஷன் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரே மட்டுமே பத்தாது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் another one ரே. ஸோ இப்போ அந்த ரே வந்து நான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகிற அப்படின்றது கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகுது. நமக்கு தெரியும் இல்லையா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகும், இது போயிட்டு திரும்ப அதே பாத்துலேயே திரும்ப வரும். ஸோ அப்போ அதனுடைய கண்டிஷன் எனக்கு டாட்டர் லைன் பிஹைண்ட் த மிரர் நம்ம ட்ரா பண்ணும்போது எனக்கு சம்ஹவ் இந்த பாயிண்டில் எனக்கு இமேஜ் ஃபார்மேஷன். ஸோ இப்போ எனக்கு இங்கே தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட இமேஜ் நேம் வந்து நம்ம என்னென்னு கொடுப்போம், A', B' கொடுப்போம் இல்லையா, அது A', B'. அப்போ இது வந்து V இமேஜ் டிஸ்டன்ஸாக இருக்கும், இது வந்து MN. ஸோ இதுதான் என்லார்ஜ் இமேஜ் கொடுக்குது அப்படின்ற ரே டயக்ராம். இந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கலாம். இது மாதிரி இந்த 10th CBSEயில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கண்டென்ட்டில் இன்னும் கிளாரிட்டி என்னென்ன டாபிக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.